ஜெட் ஃபியூவல் கிரைசிஸ் பத்தி கேள்விப்பட்டீங்களா? விமான பயணங்கள் எல்லாமே இனிமேல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்க போகுது. திடீர்னு ஏன் விலை உயர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஜெட் எரிபொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண பெட்ரோல் கிடையாது. இது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட கெரசின் வகை. ஒரு விமானத்தோட மொத்த செலவுல ஆபரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 30% வரைக்கும் இந்த எரிபொருளுக்கு மட்டுமே செலவாகும்னா பாத்துக்கோங்க. இப்ப ஏன் திடீர்னு விலை ஏறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் போர் சூழல் தான். மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் வரும்போது கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படுது. இதனால ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா எகிரிடுச்சு. இன்னொன்னு சுத்திகரிப்பு தட்டுப்பாடு. கச்சா எண்ணெய் கிடைச்சாலும் அதை ஜெட் ஃபியூவலா மாத்திர ஃபேக்டரிகளுக்கு இப்ப இட பற்றாக்குறை. இதனால சாதாரண கச்சா எண்ணெயை விட ஜெட் ஃபியூவலோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, நேத்து வரைக்கும் 100 ரூபாய்க்கு வித்த எண்ணெய் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு விக்குது. யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான லிட்டர் குடிக்கிற விமானங்களுக்கு இது எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படின்னு. இப்பதான் நம்ம முக்கியமான செய்தியே பார்க்க போறோம். ஜெர்மனியோட பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா லுஃப்தான்சா விமான நிறுவனம். இவங்க இப்ப ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்காங்க. எங்களால இந்த விலையில இனிமே பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லுஃப்தான்சா சிட்டி லைன் அப்படின்ற துணை நிறுவனத்தை ஏப்ரல் 18, 2026 இருந்து இழுத்து மூட போறாங்க. இது வெறும் அறிவிப்பெல்லாம் இல்ல, 27 விமானங்களை ஏற்கனவே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இனிமேல் இயங்க போறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இவங்க மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏற்கனவே 80% எண்ணெய ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லப்படுற முன்கூட்டியே விலை பேசி வாங்கி இருந்தாலும் மீதி இருக்கிற 20%க்கு இப்ப கொடுக்கிற காசு அவங்க லாபத்தையே முழுசா காலி பண்ணிடுச்சாம். இதனால லாபம் வராத வழித்தடங்களை மொத்தமா கட் பண்றாங்க.